சுமங்கலி பிரார்த்தனை அப்படின்னா நம்ம குலதெய்வங்களை ஆராதிக்கிற மாதிரி பூர்வீக சந்ததிகளோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கிற மாதிரி. சுமங்கலின்னா மங்களம் நிறைந்தவள்னு அர்த்தம். விவாகமான பெண்களை சுமங்கலிகள்னு சொல்லுவோம். அம்பிகை பராசக்தி காமாட்சி அம்மன் லோகத்தை காத்து ரட்சிக்கிற மாதிரி சக்தியோட வடிவமான பெண்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒருமுகமாக வழிபடுறதுனால இதை ஒரு சக்தி வழிபாடுன்னு சொல்லலாம். அவ்வளோ மகத்துவத்தையும் பலனையும் அளிக்கக்கூடியது இந்த சுமங்கலி பூஜை. சுமங்கலி பிரார்த்தனை சுமங்கலியா சிவலோக பிராப்தி அடைஞ்சவாளை நினைச்சு பூஜிக்கிறது. அந்தந்த குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் கவசமாகவும் இந்த பிரார்த்தனை அமையும். இப்படி சுமங்கலிகளை நினைச்சு பிரார்த்தனை பண்ணா குடும்பத்துல வெகு காலமா விவாக பிராப்தி உண்டாகாத பெண்களுக்கு விவாக பிராப்தி உண்டாகும். சுமங்கலிகளோட ஆத்துக்கார ஆளுக்கும் தேக ஆரோக்கியமும் நீண்ட ஆயுள் உண்டாகுங்கிறது ஐதீகம். இன்னொரு விதத்துல பார்த்தா இந்த பிரார்த்தனை நேரடியா சமுதாய வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் ஏதுவா இருக்கும். குடும்பத்தில் உள்ளவ எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒத்தருக்கொத்தர் ஆதரவா ஒத்தாசையா இருக்கவும் இது அத்தியாவசியமாகிறது. இதுதான் சுமங்கலி பிரார்த்தனையோட முக்கியத்துவம்னு கூட சொல்லலாம்.